ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி திருக்குறள் பற்றின முக்கியமான தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்காம நம்மளால் கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது முதல்ல திருக்குறளை பற்றின சில தகவல்களை பார்க்கலாம். திருக்குறள் அப்படின்றது திரு பிளஸ் குறள் அப்படின்னு பிரிக்கலாம். குறள் அப்படிங்கிறது 2 அடி வெண்பாவை குறிக்கும். இதுவே திரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அடைமொழி தான் அந்த நூலுக்காக குறிக்கிறது. இது மட்டும் இல்ல, மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறி அறிவுறது தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம முதல் கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, அகர முதல எழுத்தெல்லாம் என தொடங்கும் திருக்குறள் எந்த அதிகாரத்தை சேர்ந்தது? இதனோட விடை பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. இது எந்த வருஷம் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி அப்படிங்கிறத நான் கீழே அதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் அப்படின்னு திருக்குறளை சொல்லுவாங்க. இப்போ நம்ம 2வது கேள்விக்கு போகலாம். துப்பார்க்கு துப்பாய இந்த குறள் எல்லாருக்குமே தெரியும். இதில் துப்பு என்பதன் பொருள் யாது அப்படின்றத 2வது கேள்வி. இதனுடைய விடை உணவு மற்றும் உதவி. நம்ம 3வது கேள்விக்கு போகலாம். இதில் திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? இதற்கு விடை 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள். இந்த 133 அதிகாரங்களை நம்ம 3 பாலாக பிரிப்போம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், காமத்துப்பாலில் 25 அதிகாரம். நம்ம 4வது கேள்வி, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் இக்குறளின்படி அறத்தின் முக்கிய பண்பு என்ன? மன தூய்மை. இதனுடைய விடை மன தூய்மை. 5வது கேள்வி, திருக்குறள் எத்தனை பால்களை கொண்டது? இதுக்கு விடை நான் முன்னே சொல்லிட்டேன், 3 பால்கள். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 பால்கள் சொல்லிட்டேன். அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருட்பாலில் 70, காமத்துப்பாலில் 25. அறத்துப்பாலில் பாயிர இயல் அதில் 4, இல்லறவியல் அதில் 20 அதிகாரம், துறவியல்ல 13, ஊழியல்ல 1. பொறுப்பாலில் அரசியல்ல 25 அதிகாரம், அங்கவியல்ல 32 அதிகாரம், குடியியல்ல 13 அதிகாரம். காமத்துப்பாலில் களவியல்ல 7 அதிகாரம், கற்பியல்ல 18 அதிகாரம். இதுதான் இதனுடைய விடை. அடுத்து 6வது கேள்வி, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுட்டி குறுக தரித்த குறள் என்று போற்றியவர் யார்? இதனுடைய விடை ஔவையார். இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர் திருக்குறளை போற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதில் சிலது பார்த்தீங்கன்னா கபிலர் சொல்லியிருப்பாரு, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு. யாருன்னா கபிலர். அவர் சொல்லியிருப்பாரு. கவிமணி பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். நீங்கள் இப்போ திருக்குறள் படிக்கும்போது இந்த மாதிரி யார் யார் திருக்குறளை போற்றி சொல்லியிருக்காங்கிறத தனியாக எழுதி வச்சு படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? இதனுடைய விடை பார்த்தீங்கன்னா மணக்குடவர். இவர் மட்டும் கிடையாது, நம்ம திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. யார் யாருன்னா தருமர், நச்சர், காளிங்கர், பரிதி, பழிமேலழகர். ஆனா நமக்கு 5 பேரோட உரை மட்டும்தான் கிடைச்சிருக்கு. யார் யாருன்னா மணக்குடவர், பரிமேலழகர், பரிதி, பரிப்பெருமான், காளிங்கர். இதுல பரிமேலழகர் உரை தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்கிறதும். ஆனா நமக்கு இங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா முதலில் உரை எழுதியவர் யார்? இது அடுத்த கேள்வி, திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவர் யாரும்? கேள்வியை நல்லா கவனிச்சு படிங்க. ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவர். இதனுடைய விடை ஜியு போப் 1886. இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். இன்னும் வேறு மொழிகள்ல மொழிபெயர்த்துனாங்க நிறைய இருக்கு. லத்தீன், ஜெர்மன், பிரெஞ்சு, வடமொழி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. லத்தீன் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் வருவாங்க. ஜெர்மன் கிரால் அப்படிங்கிறவர். ஆங்கிலம் தான் நம்ம ஜியு போப் சொல்லிட்டோம். பிரெஞ்சு ஏரியல் அப்படின்றவங்க. வடமொழியில அப்பாசாமி தீட்சிதர் அப்படிங்கிறவங்க. இன்னும் தெலுங்கு, ஹிந்தின்னு நிறைய மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இந்தியர் அப்படின்னு கேள்வி வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KM பாலசுப்ரமணியன். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்த கேள்வி, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாராட்டியவர் யார்? நான் முன்னமே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை சொல்லி பாராட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அதுக்கப்புறம் பாரதிதாசன், இறையனார், தேனிக்குடி கீரனார், மாங்குடி மருதனார், நிறைய பேர் வந்து திருக்குறளை பாராட்டி நிறைய சொற்றொடர் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே தெளிவா படிச்சுட்டோம். அடுத்த கேள்வி, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்டு வெளியான ஆண்டு? இதனுடைய விடை வந்து 1812. யார் அதை அச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர் அப்படிங்கிறவரை பதிப்பித்தார். இவர் வந்து மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம் தஞ்சையில முதலாக பதிப்பிட்டார். அடுத்த கேள்வி, திருக்குறளில் அறத்துப்பால் பகுதியில் அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? என்னுடைய விடை 38 அதிகாரங்கள். அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு எழுதப்பட்ட உரைகளில் மிக சிறந்த உரை யாருடையது? இதனுடைய விடை பரிமேலழகர் உரை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பரிமேலழகர் உரைதான் மிக விரிவானது மற்றும் இலக்கண செறிமிக்கது. அதனால இது வந்து ரொம்ப முதன்மையா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது? இதனுடைய விடை வந்து பாத்தீங்கன்னா நெருஞ்சி பழம். திருக்குறள் எந்த வகையான வெண்பாக்களால் ஆனது? இதனுடைய விடை வந்து குறள் வெண்பா. இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். மலமிசை மாடலியான் என தொடங்கும் குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? இதனுடைய விடை பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? இதனுடைய விடை குன்றிமணி. இந்த மாதிரி திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம், ஒரே விதை, அப்புறம் வந்து ஒரே அதிகாரம் அப்படின்னு சில தகவல்கள் இருக்கு. அது எல்லாமே நல்லாவே பார்த்துக்கோங்க. அது எல்லாமே கண்டிப்பாக கேள்விகளா வரும். அடுத்த கேள்வி, திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல அதை வந்து நம்ம மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்த கேள்வி, மக்கட்பேறு அதிகாரம் எந்த பாலில் இடம்பெற்றுள்ளது? இதனுடைய விடை பொருட்பால். அடுத்த கேள்வி, வள்ளுவர் பிறந்த ஆண்டு எதுவாக கருதப்படுகிறது? இதனுடைய விடை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிமு 31. அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? இதனுடைய விடை 9. அடுத்து, திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது? இதனுடைய விடை குறிப்பறிதல். அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் யாவை? பனைமரம் மற்றும் மூங்கில் மரம். அடுத்த கேள்வி, திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிர் எழுத்து எது? இதனுடைய விடை ஔ. அடுத்த கேள்வி, திருக்குறளின் வேறு பெயர்கள் யாவை? இதுக்கு விடை வந்து முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி. இது 3 மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. உலக பொதுமறை, இன்னும் நிறைய நம்ம சொல்லுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து அப்படின்னாலுமே அது திருக்குறளை தான் குறிக்கும். ஸோ ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம். திருக்குறளை போற்றும் நூல் எது? இதனுடைய விடை திருவள்ளுவ மாலை. நம்ம முழுசா 25 கேள்விகள் பார்த்துட்டோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம கேட்டிருந்தது. இது மட்டும் இல்ல, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல அதிகமான பாடல்களையும் அதிக அறங்களையும் சொல்லும் ஒரு நூலும், அதிக செய்யுளால் பெயர் பெற்ற ஒரே நூல் வந்து திருக்குறள் தான். இன்னும் நிறைய அதுல வந்து தகவல்கள் இருக்கு. எல்லாத்தையுமே படிச்சிடுங்க. படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாவே இருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டாபிக்லேருந்து நம்ம வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கான கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டாபிக் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கொஷின்ஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.